அமைச்சர் துரைமுருகனின் உதவியாளரை கைது செய்த நிலையில் தற்போது அவரை விசாரணைக்காக கைது செய்துள்ளதாக தகவல் வெளிவந்திருக்கிறது. அமைச்சர் துரைமுருகனின் ஊழல் பட்டியலை ஒவ்வொன்றாக வாக்குமூலம் வாங்கியதாக அமலாக்கத்துறை கூறி வருகிறார்கள். இந்த செய்தியினை கேட்ட அமைச்சர் துரைமுருகன் விழிப்பிதுங்கி நின்று அதிர்ச்சியில் ஆடிப்போனதாக பேசி வருகிறார்கள். திமுகவில் ஒரு முக்கிய அமைச்சராகவும் மூத்த அமைச்சராகவும் இருக்கக்கூடியவர் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். இவர் மணல் குவாரியில் பல்வேறு ஊழல்களில் ஈடுபட்டு வருவதாக அமலாக்கத்துறை சந்தேகிக்கப்பட்டு வருகிறார்கள். இதனை உறுதி செய்ய துரைமுருகனின் உதவியாளரை கைது செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அமைச்சர் துரைமுருகனின் உதவியாளரின் வாக்குமூலத்தை வைத்து துரைமுருகனுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து இடங்களிலும் மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தப்போவதாக ஒரு ரகசிய திட்டத்தினை தீட்டி வருகிறார்கள். இந்த சோதனையில் அமைச்சர் துரைமுருகன் மாட்டுவார் எனவும் கைதாகும் அபாயம் இருக்கிறது எனவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறார்கள். இத்தனை நாட்கள் இவர் செய்த ஊழல் மறைமுகமாக செய்யப்பட்டது என தெளிவாகியிருக்கிறது. துரைமுருகனுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து இடங்களிலும், அதாவது வேலூர் காட்பாடியில் இருக்கக்கூடிய வீடு மற்றும் கார், திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் இருக்கக்கூடிய மஞ்சக்கொள்ளை என்ற இடத்தில் ஒரு பண்ணை வீடும் இருக்கிறது. அந்த வீட்டிலும் சென்னையில் இருக்கக்கூடிய வீட்டிலும் அனைத்து இடங்களிலும் சோதனை மேற்கொள்வதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் பேசி வருகிறார்கள். அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட 3 மாத காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மணல் குவாரிகளிலும் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சோதனையில் கிட்டத்தட்ட 4000 கோடி அளவிற்கு மேல் மணல் சுரண்டப்பட்டு ஊழல் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டி வருகிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் எனவும் சந்தேகம் எழுப்பப்பட்டு வருகிறது. ஐஐடி குழு நிபுணர்களை வைத்து ட்ரோன் கேமரா மூலமாகவும் சோதித்து பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட அளவை விட அதற்கு அதிகமான மணல் சுரண்டப்பட்டதாக ஐஐடி குழு நிபுணர்கள் கூறி வருகிறார்கள். இந்த மணல் முறைகேடு வழக்கில் நீர்வளத்துறை அமைச்சர் முதன்மை பொறியாளராக இருக்கக்கூடிய முத்தையா அவர்களிடம் பல்வேறு விசாரணைகள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து முதற்கட்ட சோதனையானது துரைமுருகனின் சொந்த வீடான வேலூர் காட்பாடியில் இருக்கக்கூடிய வீட்டில் சோதனை நடந்து வருவதாக அமலாக்கத்துறை சார்பில் ஒரு ரகசிய தகவல் வெளிவந்திருக்கிறது. இந்த சோதனையில் எக்கச்சக்கமான பணங்களும் பல்வேறு ஆவணங்களும் கிடைத்துள்ளது என சமூக ஆர்வலர்கள் கூறி வருகிறார்கள். இவர் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்துள்ளதாக இவரின் பெயரில் சொத்து குவிப்பு வழக்கும் போடப்பட உள்ளதாக கூறி வருகிறார்கள். தற்பொழுது இந்த மணல் கொள்ளை விவகாரத்தில் யாரையும் நாங்கள் சும்மா விட போக மாட்டோம், இதற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து நபர்களையும் விசாரித்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறி வருகிறார்கள். திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் டார்கெட் வைத்து எம்எல்ஏ மற்றும் எம்பிக்களை தீவிர கண்ணோட்டத்துடன் பரிசோதனை செய்து வருகிறார்கள். குறிப்பாக அமைச்சர் பொன்முடி, எம்பி ஜெகத்ரட்சகன், ஏவா வேலு, எம்பி ஆர் ஆசா இவர்களையெல்லாம் தீவிர பரிசோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுகவின் விடியல் ஆட்சியில் மக்களுக்கு சேவை செய்யாமல் அனைத்து அமைச்சர்களும் அனைத்து எம்பிக்களும் மக்கள் எப்படி போனால் எனக்கென்ன என்ற ஒரு மனக்கணக்கை போட்டு தன் பெயரில் சொத்துக்களையும் தன் பினாமிகளின் பெயரில் சொத்துக்களையும் சேர்த்துள்ளதாக சமூக ஆர்வலர்களும் மற்றும் மக்களும் குற்றங்களை சாட்டி வருகிறார்கள். சென்னையில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பில் எந்த ஒரு அமைச்சரும் எந்த ஒரு எம்பியும் கண்டுகொள்ளாத நிலையில் சென்னை மக்களை நீரில் மிதக்க வைத்தனர் என பொதுமக்களும் குற்றம் சாட்டி வருகிறார்கள். மழைநீர் வடிகால் கால்வாய்க்கு 4000 கோடி என்ன செய்தீர்கள், ஒதுக்கிய பணத்தை என்ன செய்தீர்கள் என்ற கேள்வியை கேட்ட பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு இதற்கு எங்களால் பதில் கொடுக்க முடியாது என திமுகவின் தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். இதனை நீங்கள் பல்வேறு ஊடகங்களிலும் பல்வேறு செய்திகளிலும் பார்த்திருப்பீர்கள். இது போன்ற ஊழல்களும் உருட்டுகளும் திமுக ஆட்சியில் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது என சவுக்கு சங்கரும் கூறி வருகிறார். முக்கியமாக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இந்த மணல் கொள்ளை விவகாரத்தில் கைது ஆகுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அமலாக்கத்துறையினர் அமலாக்கத்துறையின் முதலில் வேலூரில் இருக்கக்கூடிய காட்பாடி வீட்டில் சோதனை நடைபெற்று வரும் நிலையில் இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவென்று கமெண்டில்